ஒன் பிளஸோடைய ஒன் பிளஸ் 15 அப்புறமா ஒன் பிளஸோடைய A6 வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. அந்த A6 தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வரும்போது ஒன் பிளஸ் 15 ஆரா வந்து வரப்போகுது. அது ஏன்னா 8L8 வரப்போதா ஒரு சீப்பஸ்ட் ஃபோனாக வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா 6.83 இன்ச்சுக்கான 165 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகனோட 8L8 வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR5X ரேம் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.1 வந்து இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி பேட்டரி அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி பவர் பேங்க்னே வந்து சொல்லலாம். 7800 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போது. கேமரா வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி வந்து கொடுத்துருக்காங்க. IMX906 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. எங்கடா அந்த டெலிஃபோட்டோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த 2x டெலிஃபோட்டோ வந்து தூக்கி விட்டாங்க. அதே மாதிரி செல்ஃபி பொறுத்த வரைக்கும் சேம் அதே 16 மெகா பிக்சலை அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மேபி இந்தியாவுக்கு வரும்போது 32 மெகா பிக்சலாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேமராலாம் டவுன் கிரேட் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து 8L8 கொடுத்துட்டு சீப்பாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சைனாவில் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்தோம்னா 8L8 வரக்கூடிய ரொம்ப சீப்பான ஃபோன் 32,000 2599 யுவான். அது அப்படியே நம்மளுக்கு இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா 32,300 சில்லற அந்த மாதிரி வந்து வருது. 32,000 இது வேல்யூ ஃபார் மணியா இருக்குமா அப்படின்னு சொல்லிங்கன்னா செம ஒர்த்தா வந்து இருக்கும். ஆனால் அதே 32,000 இந்தியாவுக்கு வருமா அப்படின்றதா தெரியல. ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக லான்ச் ஆன 13 வந்து பார்த்தோம்னா 42,000 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பிரைஸ் கம்மியாகி ஆஃபர் டைம்லலாம் 35, 36 அந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இது சைனாலேயே 32 அப்படின்ற போது இந்தியாவுக்கு வரும்போது மேபி காம்படிட்டிவ் பிரைஸாக ஒரு 40க்குள்ள பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. ஒருவேளை இதை 40க்குள்ள பண்ணி ஒன் பிளஸ் உடைய 13 வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நவம்பர் 15 ஆர் நவம்பர் மந்த் எண்டுக்குள்ள வந்து லான்ச் ஆகிடும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க எவ்வளோ பேர் ஒன் பிளஸ் உடைய 15 வெயிட் பண்றீங்க அப்படின்னு இதை மறக்காம சொல்லுங்க.